ஒர்க் பண்ணதுலேயே வந்து அதிக படம் வந்து விஜய் சேதுபதி கூட தான் இருந்திருக்கீங்க. ஸோ விஜய் சேதுனா வந்து உங்களுக்கு எப்படி பர்சனலாக உங்களுக்கு எப்படி கனெக்ட்டு? அவர் நினச்சோன்னா உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருது? அவர் வந்து கிரவுண்ட் டு த ஹெர்த் சிம்பிள் பர்சன். அப்புறம் பழசை மறக்காத ஒரு மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். எது பட்டாலும் என் மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன விமர்சனம் அவர் வைக்கணும்னு நினச்சாருனா கூட அது ரொம்ப யதார்த்தமாக வைப்பார். ஓகே. சைலண்டாக சைலண்ட்டாக அப்படியே கரெக்டாக சொல்லிடுவார், நீங்கள் இப்படி தான் அப்படின்ட்டுருவார். இன்றைக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் அது ஷூட்டில் இருந்தால் கூட பிரேக்கில் முதல்ல திரும்ப எனக்கு ரிட்டன் கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்பார். நம்ம என்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு ஆப்ளிகேஷனோ இருந்தால் அதை இமீடியட்டாக பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டர். அவருடைய வெற்றியை வந்து எங்களுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் படிப்படியாக எப்படி வளர்ந்தார், ஒரு பெரிய முயற்சி, தனக்கு வந்து அதோட அர்ப்பணிப்பு, அந்த அந்த டெடிகேஷன் யார்கிட்டையும் இருக்காது. இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் நடிப்பார் அவர், அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக சிறந்த மனிதர். இன்றைக்கி வந்து என் குடும்பத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நபர் அவர்.